ஆனந்த் அம்பானி கலந்து கொண்ட நேர்காணல் நிகழ்ச்சி ஒளிபரப்பான அரை மணி நேரத்தில் டிவி சேனல் மற்றும் ஆன்லைன் தளங்களிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. என்னதான் பேசினார் ஆனந்த் அம்பானி, எதற்காக இந்த எதிர்ப்பு, பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தேசிய ஊடகங்களிலும் சர்வதேச ஊடகங்களிலும் விவாதிக்கப்படும் முக்கிய விஷயமே ஆனந்த் அம்பானிக்கு என்ன ஆச்சு என்பதுதான். உலகமே அறிந்த பிரபலமான தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன்தான் ஆனந்த் அம்பானி. இவர் அண்மையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு நேர்காணல் அளித்தார். அந்த நேர்காணல் தான் தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அதாவது Immediate04 மோபிக் பிளாட்ஃபார்மில் பணத்தை முதலீடு செய்ததன் மூலம் அதிக பணத்தினை வருவாயாக பெற்று வருவதாக சர்ச்சை திரியை கிள்ளி போட்டார். அதாவது ஒரு வருடத்திற்கு முன்பு அந்த தளத்தில் 21,000 ரூபாயை முதலீடு செய்து தற்போது ஒரு நாளைக்கு 2,70,000 முதல் 3,20,000 வரை வருமானம் பெற்றுக் கொண்டிருப்பதாக அவர் கூறியதும் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் வியந்து போனார்கள். உடனே குறுக்கிட்ட நெறியாளர் அவரை இடைமறைத்த ஆனந்த் அம்பானி, 5 நிமிடத்தில் உங்களை பணக்காரனாக்கி விடுவேன், பந்தயத்திற்கு ரெடியா என்று கேட்டார். இந்த டீலுக்கு ஒப்புக்கொண்ட நெறியாளர் ஆனந்த் அம்பானியை பார்த்து, ஒருவேளை நீங்கள் தோல்வியுற்றால் உங்களின் மாத சம்பளத்தை தொண்டு நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும், டீலா என்று கேட்டார். அதற்கு ஆனந்த் அம்பானியும் சம்மதித்து அவரின் மொபைலை வாங்கி Immediate04 மோபிக் தளத்தில் அக்கவுண்ட் ஓபன் செய்து 21,000 ரூபாயை முதலீடு செய்துவிட்டு அரை மணி நேரம் கழித்து அந்த அக்கவுண்டை பார்த்தால் அக்கவுண்டில் 5,094 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி இருந்தது. தொகுப்பாளருக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பான நிலையில் தேசிய வங்கியின் வேண்டுகோளுக்கு இணங்க நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டார் ஆனந்த் அம்பானி. பொருளாதாரத்தை சேதப்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் பகிர்ந்த தளத்தை பயன்படுத்தி வருமானத்தை பெற்று வேலையை விட்டு நின்றனர். அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் Immediate04 மொபிக்காக நன்றி தெரிவித்து ஆனந்தை விடுவிக்க கோரி ஆதரவு தெரிவித்தனர் மக்கள். பின்னர் அவர் வங்கிக் கணக்கில் எவ்வித சட்ட சிக்கலும் இல்லாததாலும் Immediate04 மொபிக்கில் எவரும் சட்டபூர்வமாக பணம் சம்பாதிக்க முடியும் என்பதை அரசாங்கமே உறுதிப்படுத்தியுள்ளதாலும் ஆனந்த் அம்பானியை விடுவித்தனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.